ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்னு நினைச்சு என் கையை தொட்ட உனக்காக நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன். உனக்கு வந்த துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் எத்தனையோ முறை நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டு கேட்குறதையும் ஒரு தகப்பனாக இருந்து செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே. என் கடமையிலிருந்தும் பொறுப்பில் இருந்தும் நான் ஒருபோதும் தவறி போக மாட்டேன், தப்பி போக மாட்டேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி நீ ஆசைப்பட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். என்ன நடந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்ய நான் தானே வரணும். இதோ நீ கேட்டதையெல்லாம் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். அவசரப்பட்டு நான் சொல்கிறத கேட்காம தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிடாத. இந்த அப்பன் முருகன் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த தயாராக வந்திருக்கேன். ஆனந்த கண்ணீரோட நான் சொல்கிறதை கேட்டு உருகும் என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தே தீரும். எந்த இடத்துல இப்போ நீ இருந்தாலும், என்ன நிலைமையில இருந்தாலும், இந்த நிலைமையை தாண்டி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமைதான் என் செல்லமே. இன்னும் எதுவும் காலதாமதமாகவில்லை. நான் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக்கி சீர்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததும் கேட்டதும் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். இப்போதே என் கையை தொட்ட உன் கர்ம வினைகளை குறைச்சி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்க போகிறேன். நான் சொல்கிறதுல நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை மேற்கொண்டு கேளு. நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இதை கேட்க வேணாம். இன்னும் எனக்கு நல்லது நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகளை கேட்குறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் வெகு சீக்கிரமாக விமரிசையாக நடந்தே தீரும். நீ ஏன் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாததுன்னு நான் அறிவேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு செல்லமே. நீ எதிர்பார்த்த தீர்வுகளை எல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை போக்கி உனக்கான மன தெளிவையும் தைரியத்தையும் உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்ல விதத்தில் நடக்கும். நான் உனக்காக வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, முயற்சி செய்கிறதுன்னு நீனும் உன் வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக என்னென்னவோ செஞ்சு பார்க்குற. ஆனால் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் உழைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலேன்னு தானே வருத்தப்படுற. இதோ இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடாமல் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்க நான் வந்துட்டேன். உன்னை காயப்படுத்த நினச்சவங்க முன்னாடி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவங்க முன்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாயிலிருந்து இனி எந்த எதிர்மறை வார்த்தைகளும் வரக்கூடாது. நடக்காது, முடியாது, தெரியாது, கிடைக்காது, இல்லைன்ற எந்த எதிர்மறை எண்ணங்களும் வார்த்தைகளும் இல்லாமல் நல்ல நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட இரு. உன் மன பாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட இறக்கி வச்சுட்டதானே. இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை பதட்டப்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. பயம் வரும்போதெல்லாம் என்னை நினச்சி முருகான்னு கூப்பிட்டினா நான் உனக்கான நல்ல சக்தியை கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கஷ்டம்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நீ கஷ்டத்தை சொல்லி அழுதினா அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. வலினா என்னன்னு தெரிஞ்சவங்க கிட்ட, கஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சவங்க கிட்ட போய் உன் வருத்தத்தை சொல்லும்போது அவங்க உனக்காக சேர்ந்து அழுகுவார்கள். அனுபவிக்காத வரை எல்லா மனிதர்களுக்கும் அடுத்தவங்க விஷயம் கதையாக தான் இருக்கும். யார் நிஜமாவே நல்ல மனசோடு அடுத்தவங்க கஷ்டத்தை புரிந்து உணர்ந்து செயல்படுவார்களோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் உன் வருத்தத்தை சொல்லு. கண்டிப்பாக உனக்கு என்ன விரும்பினாலும் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் அருமை தெரியாத விஷயங்கள் தான் உன்னை புறக்கணிக்கும். உனக்கு தகுதியான விஷயங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வரும்.
நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் யாருமே உனக்கு நல்லது செய்யவும் மாட்றாங்க, நல்லதை நினைக்க கூட மாட்றாங்கன்னு தானே நீ வருத்தப்படுற. நீ இந்த முருகனின் செல்ல பிள்ளை அல்லவா? உனக்கு நல்லது நினைக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ நல்லா இருக்கக்கூடாது, நல்லா வாழக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி உனக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சி சில பேர் செய்கிற காரியங்கள் அவங்களுக்கே கெட்டதாக முடியும். அது எல்லாம் உனக்கு சாதகமாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்லதாகவே மாறும்படி நான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை ஏமாற்றிட்டு உன்னை தோக்கடிச்சிட்டு உன் முன்னாடியே வந்து சிரிக்கிறவங்க முன்பாக நான் உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன். நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கண்டிப்பாக நியாயத்தை கிடைக்க செய்வேன். இந்த முருகனின் வேலும் என்னுடைய மயிலும் நிச்சயம் உனக்கு துணையாக பாதுகாப்பாகவே இருக்கும். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை நான் பொசுக்கி சாம்பலாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என் அன்பு பிள்ளையான நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் இருக்கும்போது நீ பொறுப்பான பிள்ளையாக அமைதியாக பொறுமையாக இரு. யார் சொல்கிறது சரி எது தப்புன்னு ஆரம்பித்தா குடும்பத்துக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் சண்டையும் பிரச்சனையும் வாக்குவாதமும் மனஸ்தாபமும் தான் வரும். எது சரி எது தப்புன்னு பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக எது நல்லது அப்படின்னு யோசிச்சு நல்ல விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நல்லது எதுவோ அதை யார் செஞ்சாலும் தப்பு இல்லை தானே. நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல நோக்கத்தோட உயர்வான எண்ணத்தோடு வாழும்போது கண்டிப்பாக நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய நீயும் பொறுப்பான அன்பான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். உன் மனசில் குழப்பம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் அமைதியாக உட்காந்து என்னை வணங்கு. என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகளை எல்லாம் தள்ளி போனாலும் தாமதமானாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. இதோ நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படியே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். சரியான பாதையில் நேர்மையான வழியில் போகக்கூடிய உன்னை ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கேன். உனக்கான பதிலை வெளியே தேடாதே, உன் மனசுக்குள்ளேயே தேடு. உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் மனக்குழப்பங்களை போக்கி மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எண்ண தூய்மையோட வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். என் மேலே பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையில் நீ சரியான நல்ல முடிவுகளை எடுக்கும்போது நானே உனக்கு துணையாக தூணாக இருந்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீயும் மனம் தளராமல் மனம் குழம்பாமல் தைரியமாக இரு. உன் பிரச்சனைகளை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இனி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன். கோபத்தை கட்டுப்படுத்து, இல்லாட்டி கோபம் உன்னை அழிச்சிடும். அமைதியை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா அமைதியும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவி நீ கடவுளுக்கு செய்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீ மற்றவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிக்கும் சேர்த்து நான் உனக்கான வெற்றிகளை உண்டாக்குவேன். மனசை சுத்தமாக வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குது நினச்சி நம்பிக்கையோடு நீ வாழும்போது உனக்கான நல்லதை எல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போகாது. பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதை நிறுத்தி அதை சாதாரணமாக தளர்ந்து வைக்கும்போது தான் அது தானாக உன்னை விட்டு விலகி போகும். என்னை நினச்சி எனக்காக நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் உன்னை நினச்சி உனக்காக 10 அடியை எடுத்து வச்சு உன் பக்கத்தில் வந்து நின்று உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். எப்போதும் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ இரு.
என்ன நடந்தாலும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் உழைப்பை நீ செய்யும் போது கண்டிப்பா உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் என் செல்லவே. என் மேல நீ என்னதான் நம்பிக்கை வச்சாலும் உன் வாழ்க்கையை உன்னுடைய கடமைகளை நீதானே வாழணும் செய்யணும். உன் கடமையும் பொறுப்பையும் நீ உணர்ந்து செயல்படும் போதுதான் உன் வாழ்க்கையில என்னால் வெற்றிகளை கொடுக்க முடியும். பசியோட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளைக்காவது உணவு வாங்கி கொடு. அன்னதானம் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய புண்ணியங்களில் எல்லாம் மிக தலை சிறந்த புண்ணியமாக நினைக்கப்படுது. எப்போதும் ஆடம்பரமாக வாழாம எளிமையாக வாழ பழகு. எளிமையாக வாழ்வதே சுகமான வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோ. அன்போடும் பாசத்தோடும் எளிமையோடும் இறை பக்தியோடும் நீ வாழும்போது கண்டிப்பா உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போயிடும். உன் துன்பத்தை தாண்டி துயரத்தை போக்கி உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நல்ல எண்ணத்தோட நற்செயல்களை செய்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ பழகு. உன் நம்பிக்கைக்காகவே நான் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உன் நல்ல எண்ணத்துக்கேற்ற நல் வாழ்க்கையும் கூட நானே உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நல்லவங்களை நீ மதித்து நடக்கும்போது ஒரு நல்ல மனிதர்களுடைய கூட்டமே உன்னை சுற்றி நிற்கும். நல்லவர்கள் உன் பக்கத்தில் இருந்தாங்கனாலே அது உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றிடும் அல்லவா. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லு. எல்லா விஷயங்களிலும் எல்லாவற்றிற்கும் நீ நன்றி உணர்வோட எனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காகவும் எனக்கு அமைஞ்ச குடும்பத்துக்காகவும் எனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றின்னு இறை உணர்வை நன்றி உணர்வாக செலுத்தும் போது கண்டிப்பா நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாம தைரியமா நிற்க கற்றுக்கிட்டினா அது உன்னை நிச்சயம் வலிமையாக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். உன்னுடைய நல்ல மனசுக்காகவே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்குவேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா அது உன் வாழ்க்கையில் வெற்றியின் கதவுகளை மூடிடும். எல்லாமே சரியாகி நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது தான் அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும்.